வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூடியூப் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம மெயினாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி குரூப் டியோட போஸ்ட் ப்ரிஃபரன்சஸ். ஓகே, எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ப்ரிஃபரன்சஸை நம்ம வச்சுக்கிட்டா நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அது போக ஒவ்வொரு ஜாபோட ரோல் என்ன, ஒவ்வொரு போஸ்ட்டோட ஜாப் ரோல் என்ன, நீங்கள் என்ன மாதிரி வேலை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத முன்னாடியே தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு ஓகேவா, ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு என்னென்ன மாதிரி ஜாப்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம், அது ரிலேட்டடான ப்ரொமோஷன் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, நான் தெரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். இதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ப்ரிஃபரன்ஸஸை செட் பண்ணுங்கள். ஓகேவா, ரைட். ஸோ அடுத்து மெயினாக இது லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இம்பார்ட்டண்ட்டான டேஸு. எக்ஸாமோட அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயாச்சு. எக்ஸாம் வந்து 23 ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்ளிகேஷன். அதே மாதிரி க்ளோசிங் டேட் வந்து 22 February. லாஸ்ட் டேட் ஃபார் பேமெண்ட், ஃபீ பேமெண்ட் பண்ணுறதுக்கு 24 கடைசி நாள். 25 6/3 வரைக்கும், மார்ச் மாதம் 6 வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷனை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணிக்கலாம். ஓகேவா, இன்க்ளூடிங் ப்ரிஃபரன்சஸ். ஸோ அதை பேசிக்காக அதை தெரிஞ்சுக்கோங்க, ரைட். அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணலாம், ரைட். அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் வந்து ஆர்ஆர்பி சென்னைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், ரைட்டா. ஆர்ஆர்பி சென்னைக்கு தான் இப்போ அப்ளை பண்ண முடியும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, திருவனந்தபுரம் தனியாக கொடுக்கலையே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. திருவனந்தபுரம் ஆர்ஆர்பியில் வராது. இதாவது குரூப் டிக்கு திருவனந்தபுரம் தனியாக வராது. ஏன்னா இது வந்து ஆர்ஆர்சி கண்ட்ரோலில் போயிடும் ஃபைனல் செலெக்ஷன். ஸோ ஆர்ஆர்சி கண்ட்ரோலில் போகும்போது சதன் ரயில்வே வந்து எல்லாம் சேர்ந்து தான் சதன் ரயில்வேல வரும். ஸோ நீங்கள் ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்லேயே அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா, ரைட். நீங்கள் ப்ரிஃபரன்சஸ் கொடுக்கறதுக்கு, ஓகே, நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஓகேவா, நீங்கள் உங்கள் மெடிக்கல் ஸ்டாண்டர்டை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ப்ரிஃபரன்சஸ் கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகேவா, நான் மெடிக்கல் ஸ்டாண்டர்டை பற்றி ஆல்ரெடி டீட்டெயிலாக போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். A2னா என்ன, B1 B2னா என்ன, C1 C2னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ரிஃபரன்சஸ். அதை பேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து A2னா என்ன, வித்தவுட் கிளாஸ் ஃபிட், நீங்கள் கண்ணாடியே போடாமல் ஃபிட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக A2க்கு எலிஜிபிள் ஆவீங்க. A2 எலிஜிபிள் ஆகிட்டீங்கனாலே எல்லா போஸ்ட்டுக்குமே நீங்கள் எலிஜிபிள். உங்களோட நீங்கள் எப்படி வேணால் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஸ்பெக்ஸ் போடுறேன் அப்படின்னா என்னோட ஸ்பெக்ஸோட பவர் வந்து +or -4 டயாப்டர் வரைக்கும், அதாவது உங்கள் கண்ணோட பவர் வந்து +4 -4 +4 அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் B1 B2 எலிஜிபிள் ஆவீங்க. ஓகேவா, இல்லை +4 தாண்டிடுச்சு, more than 4 டயாப்டர், ஓகேவா, +4 தாண்டிடுச்சு. இப்போ என்னோட ஐ பவர் வந்து +5.5 இருக்குது அல்லது -6 இருக்குது அப்படின்னா நீங்கள் C1 C2 கேட்டகரியில் தான் வருவீங்க. இப்போ மெடிக்கலி நீங்கள் இந்த ரேஞ்சில் இப்போ C2 C1 C2ல வர்றீங்கன்னா அந்த போஸ்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் முன்னாடி கொடுங்க. ஓகேவா, இல்லை B1 B2ல வரைக்கும் அதெல்லாம் முன்னாடி கொடுங்க. A2 A3 லாஸ்ட்டில் கொடுங்க. இல்லை நான் வந்து A2லேயே ஃபிட் ஆகிடுறேன் அப்படின்னா உங்களுக்கு எந்த ரோல், உங்களுக்கு எந்த ஜாப் செட் ஆகுதோ அதை நீங்கள் முன்னாடி கொடுத்து அந்த ஆர்டரில் நீங்கள் கொடுத்துக்கிட்டே வரலாம். ஓகே, இது மெடிக்கல் ஸ்டாண்டர்டை வச்சு உங்களோட டிபார்ட்மெண்ட்டை, உங்களோட போஸ்டிங்கை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா, ரைட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து C1ல ஃபிட் ஆகுறீங்க. இப்போ உங்களுக்கு C1 தான் என்னைய மாதிரி, அதாவது உங்களோட ஐ பவர் வந்து 4 டயாப்டர் தாண்டிடுச்சு அப்படின்னா நீங்கள் C1ல ஃபிட் ஆவீங்க. அப்போ C1ல ஃபிட் ஆகும் போது அந்த போஸ்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு தனியாக செக்ரிகேட் பண்ணுங்கள். C1ல வர்றதெல்லாம் தனியாக செக்ரிகேட் பண்ணிவிட்டு இந்த C1ல எது ஹையஸ்ட் வேகன்சியாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுங்க. அல்லது எனக்கு வேகன்சி வேணாம்னா எனக்கு பிடிச்ச ஜாபை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுக்குறேன்னா C1 ஆர்டரில் அப்படியே கொடுத்துக்கிட்டே வாங்க. தென் B1 கொடுங்க, அதுக்கப்புறம் A2 A3 கொடுங்க. ஓகேவா, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுல்ல. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வச்சு உங்கள் ஃபிட்னஸை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து NTPC அப்ளை பண்ணும்போது நான் இந்த ஸ்டேஷன் மாஸ்டரு, கூட்ஸ் கார்டு இதெல்லாம் வந்து ரொம்ப பின்னாடி ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். ஏன்னா நான் மெடிக்கலே அதுக்கு ஃபிட்டு கிடையாது. கிளரிக்கலாக இருக்கக்கூடிய இந்த ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட், சீனியர் கிளர்க்கு, ஜூனியர் கிளர்க்கு இதெல்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டு முன்னாடி ப்ரிஃபரன்சஸாக கொடுத்துருந்தேன். ஏன்னா நான் அதுக்கு தான் ஃபிட் ஆவேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு தேவையானது அலோகேட் ஆகிடும், எந்த சிக்கலுமே இல்லாமல் அலோகேட் ஆகும். ஓகேவா, பின்னாடி கொடுக்குறதுனால அலோகேட் ஆகாமல் இருக்காது. ஆனால் இந்த ஆர்டரில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ், ஒரு அப்பர் அட்வான்டேஜ் கிடைக்கும். ஓகேவா, ரைட். அடுத்து வேக்கன்சியை பேஸ் பண்ணி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிட்னஸ், ஓகேவா, ஃபிட்னஸை பேஸ் பண்ணி ப்ரிஃபரன்ஸ். அடுத்து வேக்கன்சியை பேஸ் பண்ணி ப்ரிஃபரன்ஸ். நீங்கள் வேக்கன்சியை பேஸ் பண்ணி கொடுக்குறீங்கன்னா நீங்கள் இப்போ A2 கேட்டகரியில் இருக்கீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஃபிட்டாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ ஹையஸ்ட் வேகன்சி பாருங்கள், ட்ராக் மெயின்டெனருக்கு இருக்குது 1129 வேகன்சி. இதை நீங்கள் தாராளமாக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுக்கலாம். இப்போ ட்ராக் மெயின்டெனருக்கு என்ன ஃபிட்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா B1 வேணும். அப்போ நீங்கள் C1 C2 கேட்டகரியில் இருக்கிறவங்க இதை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுத்தாலும் கிடைக்காது. ஏன்னா நீங்கள் அந்த ஃபிட்னஸ்க்கு வர மாட்டீங்க, ரைட். ஒருவேளை நீங்கள் B1 வரைக்கும் ஃபிட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுக்கலாம். வேகன்சியை வச்சு ப்ரிஃபரன்ஸை ஃபிக்ஸ் பண்ணலாம், ரைட். எக்ஸாம்பிளுக்கு ட்ராக் மெயின்டெனர் ஹையஸ்ட் வேகன்சி இருக்குது. இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப் மெக்கானிக்கல் ஹையஸ்ட் வேகன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் கேரேஜ் அண்ட் வேகன்ஸ் இருக்குது. அடுத்து அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப் மெக்கானிக்கல் இருக்குது.
அசிஸ்டன்ட் எஸ்என்டி இருக்கு. இந்த மாதிரி வேக்கன்சியை பேஸ் பண்ணி கூட நீங்க உங்க ப்ரிஃபரன்சஸை வச்சுக்கலாம். பாயிண்ட்ஸ் மேனு, அசிஸ்டன்ட் டிஆர்டி இதெல்லாம் பேஸ் பண்ணி கூட உங்க வேகன்சிஸை நீங்க அரேஞ்ச் பண்ணலாம். ரைட், உங்களோட ப்ரிஃபரன்சஸை அரேஞ்ச் பண்ணலாம் வேகன்சியை பேஸ் பண்ணி. ரைட், ஹையா இருக்கிற வேகன்சியை ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிட்டே வர்றது ஒரு வகையில் நல்லது தான். ஆனால் நீங்க அப்படி கொடுக்கும்போது மெடிக்கல் ஃபிட்னஸை மைண்ட்ல வச்சுட்டு கொடுங்க. ஓகேவா? ரைட், அதே மாதிரி இதில் இன்னொன்று சொல்லணும், அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப் மெக்கானிக்கல் ஐசிஎஃப்னு இருக்கு இல்லையா? ஸோ ஐசிஎஃப் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்சஸாக கொடுத்துட்டீங்கன்னா ஒருவேளை, ரைட், இப்போ எஸ்ஆர் அப்படிங்கிறது சதர்ன் ரயில்வே மீன் பண்ணும், ஐசிஎஃப் அப்படிங்கிறது இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி சென்னையை மீன் பண்ணும். ரைட்டா? இப்போ ஒருவேளை நீங்க வந்து எஸ்ஆர் கொடுக்குறீங்கன்னா சதர்ன் ரயில்வேவோட எந்த இடத்துல வேணா நீங்க போஸ்ட் ஆகலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சென்னை, மதுரை, திருச்சி, சேலம், பாலக்காடு இந்த மாதிரி இந்த டிவிஷன்ஸ்ல நீங்க போஸ்ட் ஆகலாம். இது ஒருவேளை நீங்க ஐசிஎஃப்ல செலக்ட் ஆயிட்டீங்கன்னா நீங்க சென்னையில மட்டுமே வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஐசிஎஃப்ங்கிறது ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட். ப்ரொடக்ஷன் யூனிட்னா அவங்க இந்த கோச்சஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றவங்க. அங்க நீங்க போஸ்ட் ஆகிட்டீங்கன்னா நீங்க டிவிஷனுக்கு மாறி வர்றதுக்கு டைம் ஆகும். ஓகேவா? டைம் ஆகும் இந்த சென்ஸ் மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் யாருமே கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு. நீங்க ஒன் வே டிரான்ஸ்ஃபர்லாம் வர மாதிரி இருக்கு. ஏன்னா அது ஒர்க் ஷாப் அல்லது ப்ரொடக்ஷன் யூனிட்ங்கிறதுனால அங்க மொத்தமாவே ஜாப் ரோல் வேற மாதிரி இருக்கும். ஓகேவா? டிவிஷனோட அதாவது சதர்ன் ரயில்வேயோட கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதனால மேக்ஸிமம் யாருமே விருப்பப்பட மாட்டாங்க எக்ஸப்ட் நார்த் இந்தியன் பசங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க ஊருக்கு போயிட்டு வரதுக்கு ஐசிஎஃப் கன்வீனியன்ட்டா இருக்கும். அதனால அவங்கள நீங்க பிடிச்சிங்கன்னா மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் கிடைச்சி நீங்க மாறி வரலாம். ரைட், இட் டேக் டைம். ஆனால் சதர்ன் ரயில்வே எடுத்துட்டீங்கன்னா இட்ஸ் ஈஸி டு கெட் டிரான்ஸ்ஃபர். அதே மாதிரி உங்களுக்கு வேலையுமே ஓரளவுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். ஓகேவா? ரைட், நீங்க வேகன்சியை வச்சு கொடுக்கறதுனாலும் கொடுங்க. ரைட், இப்போ மெடிக்கல் ஃபிட்னஸ் வேகன்சியை தெரிஞ்சுக்கிட்டோம். ஒவ்வொன்னோட ஜாப் ரோலை பத்தி இப்போ பார்க்க போறோம். ரைட், இப்போ ட்ராக் மெயின்டைனர் அப்படின்ற வேகன்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா ட்ராக் மெயின்டைனர் கிரேட் 4ன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா? அதை நீங்க சூஸ் பண்றீங்கன்னா நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்ல வருவீங்கன்னா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல வருவீங்க. ஓகேவா? இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், அதாவது இன்ஜினியரிங்னா சிவில் இன்ஜினியரிங். அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பேர் சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். ஓகேவா? அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே நீங்க வருவீங்க. பேர்லயே இருக்கு இல்லையா ட்ராக் மெயின்டைனர். ட்ராக் மெயின்டைன் பண்ற ட்ராக் மெயின்டைனா என்னது? ட்ராக் இருக்கு இல்லையா, ரயில்வே ட்ராக்ஸ். இப்போ இருக்கக்கூடிய ரயில்வே ட்ராக் அதை தான் நம்ம பெர்மனன்ட் வே அப்படின்னு சொல்லுவோம். அந்த பெர்மனன்ட் வேல இருக்கக்கூடிய சின்ன சின்ன இஷ்யூஸை நம்ம சரி பண்றதுக்கு தான் இந்த வேலையில இருக்க போறோம். ட்ராக் மெயின்டைன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் லென்த் ஆஃப் ட்ராக்கை உங்க கண்ட்ரோல்ல கொடுத்துருவாங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிலோமீட்டர், ஒரு கிலோமீட்டர்ல இருந்து இன்னொரு கிலோமீட்டர் இந்த டிஸ்டன்ஸுக்கு நீங்க தான் கண்ட்ரோலா இருப்பீங்க. அப்போ இந்த இன்பிட்வீன்ல இருக்கக்கூடிய ட்ராக் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்க தான் அனலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ரைட், சின்ன சின்ன ரிப்பேர்ஸ்ல இருந்து மேஜர் ஃபால்ட் வரைக்கும். ரைட், இன்னொன்று மெயினா காமனா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, குரூப் டில இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுமே மோஸ்ட் ஆஃப் தி போஸ்ட் வந்து சேஃப் ரன்னிங் ஆஃப் ட்ரெயின் ரிலேட்டடானது, சேஃப்டி ரிலேட்டடானது. ஓகேவா? சேஃப்டி ரிலேட்டடானது அப்படிங்கிறதுனால உங்களோட வேலையில நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். சின்ன மிஸ்டேக் கூட பெரிய கொலாப்ஸுக்கு இட்டுட்டு போயிடும். அதனால நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா உங்க வேலையில இருக்கணும். எல்லா போஸ்ட்டுமே மோஸ்ட்லி சேஃப்டி ரிலேட்டடானது, சேஃப் ரன்னிங் ஆஃப் ட்ரெயின். ஓகேவா? ரைட், அதுல நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டா இட் லீட்ஸ் டு ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ். சரியா? அது வந்து ரொம்ப டேஞ்சர். அந்த மாதிரி எந்த கேர்லெஸ் மிஸ்டேக் இல்லாமல் பார்க்கணும். எல்லா வேலையுமே அப்படிதான் இருக்கும். ஸோ சேஃப்டி ரிலேட்டடாக வந்துட்டாலே நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வேலை பார்க்கணும். சரியா? சொன்ன மாதிரி மெயின்டைனிங் அண்ட் ரிப்பேரிங் ஆஃப் ரயில்வே ட்ராக்ஸ், என்சூரிங் ஸ்மூத் ட்ரெயின் ஆப்ரேஷன்ஸ். அதே மாதிரி ஐடென்டிஃபைங் அண்ட் ஃபிக்ஸிங் ட்ராக் டிஃபெக்ட்ஸ். ஓகேவா? லூஸ் ஃபிட்னிங்ஸ், ஏதாவது லூஸாக இருக்கலாம், அல்லது ரயில் வந்து டேமேஜ் ஆகிருக்கலாம், ப்ரோக்கன் ஸ்லீப்பர் ஏதாவது ப்ரோக் ஆகிருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி சரி பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பாஸ் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி ட்ராக் அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கா, லெவலிங் கரெக்டாக இருக்கா, வெல்டிங்லாம் கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் நீங்க செக் பண்ணி அதை சரி பண்ணணும். ரைட், இப்போ ட்ராக்ல வந்து ஏதாவது பொருட்களை கொண்டு வந்து வச்சிருக்கலாம். இப்போ சின்ன பசங்க விளையாடும் போது கல்லை வச்சிருப்பாங்க, அல்லது பாறை உருண்டு வந்து விழுந்திருக்கும். இதெல்லாம் நீங்க ஐடென்டிஃபை பண்ணி உங்களோட சீனியருக்கு அல்லது ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அதெல்லாம் சரி பண்ண முயற்சி பண்ணணும். ஓகேவா? சேஃப் ரன்னிங் ஆஃப் ட்ரெயின், ட்ராக்ல எந்த பிரச்சனையும் இல்லாம அன்னைக்கு டேல ட்ரெயின் ஓடுறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும். அவ்வளவே, இதுதான் மெயின் டாஸ்க். ஓகேவா? ரைட், இங்க பிசிக்கலி நீங்க ரொம்ப ட்ரெயின் ஆயிடுவீங்க. ரைட்டா? பிசிக்கலி டிமாண்டிங் டாஸ்க் தான். ஏன்னா இப்போ ஒரு பர்டிகுலர் கிலோமீட்டர், ஒரு 5 கிலோமீட்டர் உங்க கண்ட்ரோல் இருக்குன்னா நீங்க அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்ட் பாயிண்ட் வரைக்கும் நடந்தே வந்து எல்லாத்தையுமே பார்க்கணும். கையில டூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகணும். ரைட்டா? நான் நோட்டிபிகேஷன் டீடைல் சொல்லும் போது பிசிக்கல் டெஸ்ட் இருக்கு, பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கு, 35 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு 100 மீட்டர் நடக்கணும்னு அவங்க கொடுக்குறாங்கல்ல. ஏன் கொடுக்குறாங்கன்னா அதே மாதிரி ஒரு லோடை உங்க கையிலேயே நீங்க டூல்ஸை தூக்கிட்டே போய் அந்த ஸ்பாட்லேயே சரி பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, அதனாலதான் அது பிசிக்கலி ட்ரெயின். ரைட்,
ஃபீல்டு ஒர்க்கு தான். நீங்கள் ஸ்டேஷனுக்குலாம் வர முடியாது, ஃபீல்டு ஒர்க்கு தான், அவுட்டோர் ஒர்க்கு தான். நீங்கள் அன்னைக்கு மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, நீங்கள் அந்த சேஃப்டியை பார்த்து தான் ஆகணும். ரைட்டா? இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஃப்ளட் வந்தது இல்லையா, ஸ்ரீவைகுண்டம் தூத்துக்குடி பக்கம் ஒரு ஃப்ளட் வந்தது. அப்போ கூட அந்த இடத்துல ட்ராக்கை அரிச்சிட்டு போயிருச்சு, ட்ராக்கே இல்லை அந்த இடத்துல, ட்ரெயினை ரெட் பண்ணிங்கன்னா ட்ரெயின் கவுந்துரும்னு ஐடென்டிஃபை பண்ணது இந்த மாதிரி ஒரு ட்ராக் மெயின்டெனரும் ஒரு கேட் கீப்பரும் தான். ஓகேவா? அது மழையோ வெள்ளமோ புயலோ, அவர் ஸ்பாட்டுக்கு நடந்தே போயிருக்காரு. மார்பளவு தண்ணி இருந்திருக்கு, அதுல நடந்தே போய் அங்க ட்ராக்கை ரன் பண்ண முடியாது, பாதி உடம்புக்கு தண்ணி இருந்திருக்கு. இந்த மாதிரி நீங்க என்ன சுச்சுவேஷனா இருந்தாலும் நீங்க ஸ்பாட்டுக்கு போய் தான் ஆகணும், அங்க போய் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். ரைட்டா? அவர் அதை சொல்லலை, அந்த ட்ராக் மெயின்டெனர் அந்த பாயிண்ட்ஸ் அதை ஐடென்டிஃபை பண்ணலைன்னா ட்ரெயின் ரன் ஆயிருந்ததுன்னா ட்ரெயின் கவுந்திருக்கும், எவ்வளோ பேரோட உயிர் போயிருக்கும். இதுதான் இங்கே மேட்ரு. இது மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் தி ஜாப்ஸ் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படக்கூடாது. ரைட்? உங்கள் உயிரை பற்றி கூட கவலைப்படக்கூடாது, நீங்கள் ஸ்பாட்டுக்கு போய் தான் ஆகணும். ஓகேவா? அதனால இது எல்லாமே சேஃப்டி ரிலேட்டட். யாரோட சேஃப்டி? பேசஞ்சரோட சேஃப்டி, ட்ரெயினோட சேஃப்டி ரிலேட்டட். சரியா? அதனால இது எல்லாமே ஃபீல்டு ஒர்க்கு தான். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட்? நான் ஆரம்பத்திலேயே எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஓகேவா? அடுத்து பாயிண்ட்ஸ்மேன். அடுத்த முக்கியமான ரோல் பாயிண்ட்ஸ்மேன். ஸோ பாயிண்ட்னா என்ன? பாயிண்ட்ஸ் அண்ட் கிராசிங்ஸ் அப்படின்னு ரயில்வேல ஒரு டேர்ம் இருக்கு. பாயிண்ட்ஸ் அண்ட் கிராசிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாயிண்ட்ஸ் அண்ட் கிராசிங்ஸ்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ட்ராக், ஸ்ட்ரெயிட் ட்ராக் இருக்கும். ஓகேவா? இப்போ இதுல போய் இன்னொரு ட்ராக்கை சேர்க்கிறது நீங்க பார்த்துருப்பீங்களா, ட்ரெயின் போய் சேரும், அல்லது இங்க இருந்து பிரிச்சு விடுறது. ரைட்? அதே மாதிரி இந்த பக்கம் பிரிச்சு விடுறது, இதெல்லாம் பாயிண்ட்ஸ் அண்ட் கிராசிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப ஒரு ட்ரெயின் இப்போ ஸ்டேஷன்ல இருந்து இந்த பக்கம் இருந்து கிளம்புது, இது ஸ்ட்ரெயிட்டா போற ட்ரெயின் ஸ்ட்ரெயிட்டா போயிடும். இன்கேஸ் அந்த ட்ரெயினை டைவர்ட் பண்ணி விடணும் அப்படின்னா அதுக்கு பாயிண்ட் ஸ்விட்ச் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஸ்விட்சை ஆப்ரேட் பண்ணும்போது அந்த ட்ராக் ஆல்டர்னேட்டா அலைன் ஆகும். அப்படி அலைன் ஆச்சுன்னா ட்ரெயின் ஆட்டோமேட்டிக்கா டிவியேட் ஆகும். அப்போ ஸ்டேஷன் மாஸ்டர் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு, நீங்க அந்த ட்ராக்கோட பாயிண்ட் ஸ்விட்சை ஆப்ரேட் பண்ணுங்க, இந்த பக்கம் அலைன் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. நீங்க அந்த பாயிண்ட்ல இருந்து அலைன் பண்ணணும். இது பாயிண்ட்ஸ்மேனோட மெயின் ரோல். ஆப்ரேட்டிங் ரயில்வே பாயிண்ட் ஸ்விட்சஸ், கண்ட்ரோலிங் தி மூவ்மெண்ட் ஆஃப் ட்ரெயின் பிட்வீன் ட்ராக்ஸ். ட்ராக்ஸை மாற்றி விடுறது, அதுல ஏதாவது சிக்கல் இருக்கா இல்லாம பாத்துக்கணும். ரைட்டா? ட்ரெயின் கரெக்டா டிவியேட் ஆகி போகணும், எல்லாமே ப்ராப்பரா ஒர்க் ஆகுதா, அந்த இடத்துல எல்லாமே இருக்கா அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கணும். வேற எந்த சிக்கலும் ட்ரெயின் மூவ்மெண்ட்டுக்கு வராம பாத்துக்கணும். ரைட்டா? அசிஸ்டிங் ஸ்டேஷன் மாஸ்டர், அவ்வளவுதான். ஸ்டேஷன் மாஸ்டர் உங்களுக்கு வாக்கி டாக்கில இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு, ட்ரெயின் கிளம்பும் போது பாயிண்ட் ஸ்விட்ச் ஆப்ரேட் பண்ணுங்க, ட்ரெயின் டிவியேட் ஆகி போகணும்னு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். அதை நீங்க ஆப்ரேட் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்க செயல்படணும். அவ்வளவுதான். இதுலயும் மிஸ்டேக் நடந்தா ட்ரெயின் வேற பாத்துல டிவியேட் ஆகி போயிடும், அது பெரிய ரிஸ்க். அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. அதனால கவனமா இருக்கணும். இதுவும் ஃபீல்டு ஒர்க் தான், பிசிக்கலி டிமாண்டிங் ஒர்க் தான். ரைட்? இதுல பாயிண்ட்ல ஏதாவது பிரச்சனை, இப்போ பாயிண்ட் ஆப்ரேட் ஆகல, பாயிண்ட் ஸ்விட்ச் ஆப்ரேட் ஆகல, ட்ராக் கரெக்டா அலைன் ஆகலைன்னா நீங்க ரிட்டர்ன் பேக் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அப்பதான் அவர் ட்ரெயினை ஸ்டாப் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்க அதை இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா ட்ரெயின் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆக ஆரம்பிக்கும். சிக்னல் கொடுத்துருப்பாங்க, ஸ்டேஷன் மாஸ்டர் சிக்னல் கொடுத்துருப்பாரு, ட்ரெயின் மூவ் ஆயிரும். அப்போ ட்ரெயின் மூவ் ஆயிருச்சுன்னா ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். ஓகேவா? அதனால எல்லாமே சேஃப் ரன்னிங் ஆஃப் ட்ரெயின் ரிலேட்டடானது. ஸோ கவனமா இருக்கணும். நீங்க டைரக்ட் கண்ட்ரோல் ஆஃப், நீங்க ஸ்டேஷன் மாஸ்டர் கண்ட்ரோல்ல தான் இருப்பீங்க. அவர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரோ அதை நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க. ரைட்டா? ரைட்? அடுத்து பாயிண்ட்ஸ்மேன் முடிஞ்சுதா? அடுத்து அசிஸ்டன்ட் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன். இப்போ அசிஸ்டன்ட் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ல 2 விதமான ஒர்க் இருக்கு. ஒன்று ஃபீல்டு ஒர்க்கு, இன்னொன்று டிவிஷன்ல இருக்கக்கூடிய ரிலேட்டடான ஒர்க்கு. சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ரிலேட்டடா டிவிஷன்ல இருக்கக்கூடிய ஒர்க்கு. இப்போ ஃபீல்டு ஒர்க் என்ன அப்படின்னா, இப்போ ஃபீல்டுல ரயில்வே சிக்னல்ஸ் இருக்கும். ரைட்டா? நிறைய சிக்னல் நீங்க ட்ராக்கை ஒட்டி போகும்போது ரயில்வே சிக்னல் கிரீன், ரெட், எல்லோ மாதிரி எரியும், அந்த சிக்னல்ஸ் இருக்கும். அது போக சிக்னல் ரிலேட்டடான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். அதோட இன்ஸ்டாலேஷன், அதோட மெயின்டெனன்ஸ், அதோட ரிப்பேரிங்கை நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். இது அவுட்டோர்ல. ஓகேவா? இன்டோர்ல டிவிஷனல் ஆஃபீஸஸ்ல சம் சிக்னல் எஸ்என்டி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த எக்யூப்மெண்ட்ஸை மெயின்டைன் பண்றதும், அதுல ஏதாவது ஃபால்ட் வந்தாலும் நீங்க தான் போய் சரி பண்ற மாதிரி இருக்கும், அல்லது சரி பண்றவருக்கு அசிஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லையுமே இப்போ இன்டர்நெட் வந்தாச்சு. ஓகேவா? இப்போ இன்டர்நெட் வந்தாச்சு. இப்போ இந்த இன்டர்நெட் எஸ்என்டியோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். எஸ்என்டி தான் அதுக்கு இன்சார்ஜ். ஓகே? அப்படி இருக்கும்போது அப்போ எஸ்என்டி டிபார்ட்மெண்ட்ல இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க அதை போய் சரி பண்ற மாதிரி இருக்கும். அங்க இருக்கிற அசெட்ஸை நீங்க தான் பாதுகாக்கிற மாதிரி இருக்கும். ரைட்? எவ்ரி திங் அசிஸ்டிங் தான். சிக்னல் ரிலேட்டட் கூடிய எக்யூப்மெண்ட்ஸ், மெயின்டெனன்ஸ், இன்ஸ்டாலேஷன்ல அசிஸ்டிங் தான் நீங்க பண்ண போறீங்க. ஸோ இது கொஞ்சம் மற்றதோட கம்பேர், இப்போ மொதல் 2 நான் சொன்னேன் இல்லையா, அதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நீங்க ஆறாமரம் பார்க்கலாம். ஆனா நீங்க ஃபீல்டுல இருந்தீங்கன்னா அகைன ரிஸ்க். இப்போ சிக்னல் சரியா ஒர்க் ஆகலை அப்படின்னா
நீங்க தான் அதுக்கு பொறுப்பு. அதுக்கு ஏற்ற மாதிரி வேகமா நீங்க எல்லாத்தையும் சரி பண்ணணும். ஓகேவா? ரைட். ஸோ டெலிகம்யூனிகேஷன் ஒர்க் இது வந்து ஃபீல்டு ஒர்க்கும் இருக்கலாம், ஆஃபீஸ் ஒர்க்கும் இருக்கலாம். ஆஃபீஸ்னா டிவிஷனல் ஆஃபீஸில் ஒர்க் இருக்கலாம். ரைட். இது வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக நீங்கள் அட்வான்ஸாக தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எக்யூப்மெண்ட்ஸை நீங்கள் ஆப்ரேட் பண்ணும்போது அந்த எக்யூப்மெண்ட் வந்து எப்படி ரன் ஆகுது, அதில் என்னென்ன ஃபால்ட் வரலாம், அந்த ஃபால்ட்டை எப்படி நம்ம சரி பண்ணுறதுன்ற டெக்னிக்கலாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ட்ராக் மெயின்டெனர்லையோ அல்லது பாயிண்ட்ஸ்மென்ட்லையோ டெக்னிக்கலாக எதுவுமே இருக்காது. டெக்னிக்கலாக இந்த சென்ஸ் நீங்கள் அது கரெக்டாக ஒர்க் ஆகுதா, எல்லாம் ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பார்த்தா போதும். ஆனால் இங்கே எல்லாமே டெக்னிக்கலாக கொஞ்சம் தெரிஞ்சு அட்வான்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆகிக்கணும். ஓகேவா? இதுலையும் ஃபீல்டு ஒர்க்கும் இருக்குது, ஃபிசிக்கலி உங்களை ட்ரெயின் பண்ணக்கூடிய ஜாபாக தான் இதுவும் இருக்கும். ஆனால் அதோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்ரு. அவ்வளோதான், அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? ரைட். தென் அசிஸ்டன்ட் மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப். ரைட். மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப்பு அல்லது இங்கே வந்து இன்னொன்று இருந்தது இல்லையா, நான் அந்த வேகன்சியில் மட்டும் ஒரு தடவை காட்டிடுறேன். அதை மெக்கானிக்கல்லே 2 இருக்கும். இந்த கேரேஜ் அண்ட் வேகன்ஸ் இருக்கு இல்லையா, இதுவும் மெக்கானிக்கல் தான். ரெண்டுக்குமே ஒரே ரோல் தான் இருக்கும், மேக்ஸிமம் ஒரே ரோல் தான் இருக்கும். ரைட். மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப் அல்லது கேரேஜ் அண்ட் CNW கேரேஜ் அண்ட் வேகன்ஸ் ரெண்டுமே அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் மெக்கானிக்கல் தான். ரைட். இப்போ ஒரு இன்ஜின்ல ஒரு 10 பெட்டி 12 பெட்டி இருக்கும். ரைட்டா? இப்போ இந்த மாதிரி பெட்டிகள் இருக்கும். இது வந்து ஒரு லோக்கோ இழுத்துட்டு போகும், ஒரு இன்ஜின் இழுத்துட்டு போகும், இந்த மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ இந்த இன்ஜினை இந்த மாதிரி லோகோஸ் அண்ட் கேரேஜ் அண்ட் வேகன்ஸ். கேரேஜ்னா நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், கேரேஜ் அப்படிங்கிறது மக்கள் பேசஞ்சரை ஏற்றிட்டு போகிறது, வேகன் அப்படிங்கிறது கூட்ஸ் பொருட்களை ஏற்றிட்டு போகிறது. இப்போ இந்த பெட்டிகளை நீங்கள் ஒரு பீரியாடிக்கலாக நீங்கள் அதை ஓவர்வியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லாம் சரியா இருக்கா? இப்போ நம்ம சைக்கிள் வச்சிருக்கோம்னா அந்த சைக்கிளில் பீரியாடிக்கல ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம சரி பண்ணுறோம். பைக் வச்சிருக்கோம்னா பைக்கை சர்வீஸ் கொடுறோம்ல, அது மாதிரி தான் இந்த கேரேஜ் அண்ட் வேகன் ஒர்க் ஷாப்ஸில் நடக்கும். என்ன நடக்கும்னா பீரியாடிக்கலாக ஒவ்வொரு பெட்டியும் பீரியாடிக்கலா அல்லது இன்டர்மீடியட் எப்படி வேணா சொல்லலாம், POHன்னு சொல்லுவாங்க, பீரியாடிக்கல் ஓவர் ஹாலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பீரியாடிக்கலாக அந்த பெட்டியை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அதில் இருக்கிற போகிஸ், அதாவது வீல்ஸு, அதில் இருக்கிற பெட்டியில் ஏதாவது பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு இந்த ஒர்க் ஷாப்புக்கு அந்த போகி அதை பெட்டி போகும். ரைட். நீங்கள் அதை ஓவர் ஹால் பண்ணி சரி பண்ணணும். அவ்வளோதான். ரைட். ரயில்வே கோச்சஸ், வேகன்ஸ் அண்ட் லோகோமோட்டிவ்ஸ் முடிஞ்சு. இப்போ இந்த மாதிரி ஒர்க் ஷாப் வந்து இப்போ மதுரையில் ஒரு ஒர்க் ஷாப் செட் இருக்குது, திருச்சியில் ஒர்க் ஷாப்பே இருக்குது, அதே மாதிரி ICFல ஒர்க் ஷாப்பே இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் போஸ்ட் ஆகி அங்கே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் அப்போ வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருவீங்க. ஓகே. இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த SMT வந்து சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வருவீங்க. இதில் நீங்கள் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழே வருவீங்க. இதுவும் அந்த ட்ராக் மெயின்டெனன்ஸ் சொன்னீங்க எல்லாமே பக்காவாக இருக்கா, ட்ரெயின் இப்போ அந்த லோக்கோவை கொடுத்தோம்னா ஓடிடுமா, எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு வேலை தான் சப்ளை அண்ட் அசம்பிளி அண்ட் டிஸ்அசம்பிளி ஆஃப் மெக்கானிக்கல் காம்பனன்ட்ஸ். அவ்வளோதான். ரைட். இது வந்து அவுட்டோரில் மேக்ஸிமம் அவுட்டோரில் இருக்காது. இது ஃபீல்டு ஒர்க்கு கிடையாது, ஒர்க் ஷாப்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஒர்க்கு. ஒர்க் ஷாப்பில் தான் இந்த ஒர்க்கை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்டோர் ஒர்க்கு தான். நீங்கள் அதனால் அலையிறதோ அல்லது உங்களுக்கு அந்த கிளைமேட் அந்த பிரச்சனைலாம் இருக்காது. ரைட்டா? ஒர்க் ஷாப்பில் நீங்கள் உட்காந்து பார்க்க போகிறீங்க. ஃபிசிக்கலியான ட்ரைனிங்கான ஒர்க்கு தான். ரைட். ஒர்க் ஷாப்புக்குள்ளே நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இது அதான் இதில் சொல்லியிருக்கேன் இல்லையா, மே இன்க்ளூட் எக்ஸ்போசர் டு நாய்ஸ், கிரீஸ், ஹெவி மெஷினரி. இப்போ லோக்கோ ஆன் ஆகி ஓடுதுன்னா அதுலேருந்து ஹீட்டு ஜென்ரேட் ஆகும், சவுண்டு ஜென்ரேட் ஆகும். அது டீசல் லோக்கோவாக இருந்துச்சுன்னா அதில் வர ஃபாக் வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணலாம். ரைட். இதுக்கெல்லாம் நீங்கள் ரெடி ஆகணும். ஒரு ஒர்க் ஷாப்பில் இப்போ நம்ம லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் ஷாப்பில் அந்த இருக்கிற அண்ணன் எப்படி இருப்பாரோ அது மாதிரி நீங்கள் மாறிடுவீங்க. அவ்வளோதான். அது ஒரு இன்ஜினு ஒரு லோக்கோவை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ரைட். இது மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழே வரும். இது வந்து அவுட்டோர் கிடையாது. அவ்வளோதான். அது மட்டும்தான் இதில் அட்வான்டேஜ். மற்றபடி ஒர்க்கெல்லாம் சிமிலராக தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து அசிஸ்டன்ட் பிரிட்ஜ். இது சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் கீழே வரும். இன்ஜினியரிங்னாலே சிவில் இன்ஜினியரிங் தான். ஓகேவா? சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், SNT இதுதான் டிபார்ட்மெண்ட்ஸ். இது கீழே தான் நீங்கள் அசிஸ்டண்டாக இருக்க போறீங்க. 4 டிபார்ட்மெண்ட் தான். ஓகேவா? அப்போ பிரிட்ஜ் பேர்லேயே வந்துருச்சு. பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, பிரிட்ஜ் மெயின்டைன் பண்ணுறது, அந்த பிரிட்ஜில் ஏதாவது சின்ன ரிப்பேர்ஸ் வந்தால் சரி பண்ணுறது, அதில் வந்து ட்ரெயின் ரன் ஆகிறதுக்கு எதுவும் சிக்கல் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு அதை இன்ஃபார்ம் பண்ணுறது. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ அந்த பிரிட்ஜில் ஏதாவது பிரச்சனை, இப்போ இதில் கர்டர்ன்னு சொல்லியிருக்கேன். கர்டர் அப்படின்னா அந்த பிரிட்ஜ் தான், இதுக்கு மேலே தான் ட்ராக் இருக்கும். இந்த கர்டர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா, அதில் எந்த ஃப்ளக்சுவேஷனும் இல்லையா? ரைட். இப்போ இன்கேஸ் இந்த பிரிட்ஜ் வந்து ஒரு ரிவரோட மேலே கட்டியிருக்காங்க, ரிவருக்கு நடுவில் பிரிட்ஜ் இருக்கு, அல்லது ஒரு சீக்கு நடுவில் பிரிட்ஜ் இருக்கு அப்படின்னா அந்த பிரிட்ஜில் ரிவர்ல வெள்ளம் வந்துட்டாலோ அல்லது சீல அலைகள் வந்து கடுமையா இருக்கு, ட்ரெயின் காத்து வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, ட்ரெயின் ஆப்ரேட் பண்றது ரிஸ்க்குன்றதை ஐடென்டிஃபை பண்றதே இந்த அசிஸ்டன்ட் பிரிட்ஜ் தான். நீங்க தான் அதை ஐடென்டிஃபை பண்ணுவீங்க.
ஓகேவா? இப்போ இன்கேஸ் அதில் வெள்ளம் அதிகமாக போகுது, ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது லெவல் இருக்கும், இந்த கேர்டில் வந்து லெவல் போட்டுப்பாங்க, எந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு லெவல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ப்ராப்பராக இருக்குது, இப்போ இதில் ட்ரெயின் போகலாம் அல்லது போகக்கூடாதுன்ற இன்ஃபர்மேஷனை ஸ்டேஷனுக்கு கன்வே பண்ணுற ஆள் நீங்களாக தான் இருப்பீங்க. ரைட்? அகெயின் இட் இஸ் அ ஃபீல்டு ஒர்க், ஃபிசிக்கலி டிமாண்டிங் ஒர்க். ஏன்னா ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் அந்த பிரிட்ஜ் இருக்காது, கண்டிப்பாக தள்ளி தான் இருக்கும். அப்போ அது வரைக்கும் நீங்கள் போய் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு எல்லாமே பக்காவாக இருக்குன்ற இன்ஃபர்மேஷனை ஒரு ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? தெளிவாக இங்கே சொல்லியிருக்கேன் இல்லையா, ரிமோட் லொக்கேஷனாக தான் அது இருக்கும். ரைட்? ஸோ அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெடி ஆகணும். என்ஷூரிங் சேஃப்டி ஆஃப் ட்ரெயின், சேஃப்டி ஆஃப் பேசஞ்சர்ஸ், சேஃப்டி ஆஃப் ரயில்வே அசெட்ஸ். இங்கே வந்து சேஃப்டிங்கிறது நம்மளோட சேஃப்டியை சொல்லாது, ரயில்வேயோட சேஃப்டி, ட்ரெயினோட சேஃப்டியை தான் பேசும், மெயினாக பேசஞ்சரோட சேஃப்டி. ரைட்? நான் இங்கேயே ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ இன்கேஸ் சேஃப்டியில் ஏதோ பிரச்சனையாகி ஒரு ஆக்சிடென்ட்டோ அல்லது சம் ப்ராப்ளம்ஸோ நடந்துருச்சுன்னா அடி நமக்கு தான் விழுவும். டைரெக்டாக டிசிப்ளினரி ஆக்ஷனுக்குள்ள தான் போவாங்க. அதனால எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்க முடியுமோ அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரைட்? அதாவது ஓப்பன் லைன் ஒர்க் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. இப்போ நான் இருக்கிறது வந்து டிவிஷனல் ஆஃபீஸ்க்குள்ளே இருப்பேன். ரைட்? ஓப்பன் லைன் ஒர்க்கில் பெரிய டிராபேக்கு எல்லாமே சேஃப்டி ரிலேட்டட் அப்படிங்கிறது தான். நீங்கள் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட பெரிய டிசாஸ்டருக்கு அது போயிடும். அதனால எப்பயுமே கவனமாக, சேஃபாக, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? அது நீங்கள் கற்றுப்பீங்க. உள்ளே போனாலே அதை சொல்லி கொடுப்பாங்க, உங்களுக்கு சீனியர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அதை வச்சு நீங்கள் கற்றுக்கலாம். அது போக உங்களுக்கு ட்ரைனிங்கும் இருக்கும், ஃபீல்டு ட்ரைனிங்கும் இருக்கும். அதனால நீங்கள் அதை பற்றி பயப்பட தேவையில்லை. பட் உங்கள் மைண்டில் இப்பயே நீங்கள் ஏற்றுக்க வேண்டியது ரொம்ப கவனமாக வேலை பார்க்கணும். ஓகேவா? ரைட்? ஸோ இது பிரிட்ஜ் ரிலேட்டடான அசிஸ்டன்ட் ஒர்க். அடுத்த அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசி, எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட். ஸோ டிஎல்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ட்ரெயின் லைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏசி, ஏர் கண்டிஷனிங். இப்போ எல்லா ட்ரெயின்லையுமே லைட்டு, ஃபேன் இருக்கும். ரிசர்வ்டு ட்ரெயினாக இருந்ததுன்னா, அதாவது அந்த ட்ரெயின் வந்து ரிசர்வ்டாக இருந்துச்சுன்னா அதில் ஏசி கம்பார்ட்மெண்ட்ஸில் தேர்ட் ஏசி, செகண்ட் ஏசி, ஃபர்ஸ்ட் ஏசின்னு நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? இதுலேயுமே 2 விதமாக இருக்குது. இப்போ டிஎல் அண்ட் ஏசி ஒர்க் ஷாப், அதாவது ட்ரெயின் வந்து ஸ்டேஷனில் நின்றதுக்கு அப்புறம் அதை வந்து செக் பண்ண எடுத்துகிட்டு போவாங்கல்ல. இப்போ ஒர்க் ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போவாங்கன்னு நான் சொன்னேன்ல, அந்த ஓவர் ஹாலிங் அங்கே வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான எக்யூப்மெண்ட் எல்லாம் ப்ராப்பராக ஆப்ரேட் ஆகுதா, லைட் எல்லாம் எரியுதா, ஃபேன் எல்லாம் ஓடுதா, ஏசியில் எந்த பிரச்சனையும் இருக்கா அப்படி பார்க்குறது. இது வந்து ஒர்க் ஷாப் ரிலேட்டடான ஒர்க்கு. இன்னொன்று வந்து ஃபீல்டுனா நீங்கள் அந்த ட்ரெயின்லேயே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ட்ரெயின் எக்ஸாம்பிளுக்கு திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு போகுது. அந்த ட்ரெயினில் வந்து ஏசி பெட்டி இருக்குது, ஸ்லீப்பர்ஸ் இருக்குது, அன்ரிசர்வ்டு இருக்குது. அன்ரிசர்வ்டு கவலைப்பட மாட்டாங்க. ஸ்லீப்பர் ஏசியில் தேர்ட் ஏசி, செகண்ட் ஏசி, ஃபர்ஸ்ட் ஏசி, இது எல்லாத்துலேயும் ஏசி ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்றத கீப்பை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்காக நீங்கள் அந்த ட்ரெயின்லேயே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ திருநெல்வேலியிலேருந்து சென்னை போயிட்டு சென்னையிலேருந்து திரும்ப திருநெல்வேலி, அடுத்து இன்னொரு நாள் ஏன்னா வேறு ட்ரெயின் மாற்றி விடுவாங்க. சென்னை போகாமல் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ட்ரெயினில் திருநெல்வேலி டு மதுரை மட்டும் பார்க்கலாம், அல்லது மதுரை டு லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின் கூட உங்களுக்கு கொடுக்கலாம். 3 நாள் ட்ரெயின்லேயே ட்ராவல் பண்ணி போயிட்டு வர மாதிரி கூட ஒர்க் இருக்கும். ஏன் இது எந்த வகையில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இது நீங்கள் இப்போ ட்ரெயினில் ஏசி கோச்சஸ் போயிருந்தீங்கன்னா ஏசி இல்லாமல் அந்த கோச்சுக்குள்ளே உங்களால் உட்காரவே முடியாது. குறிப்பாக வெயில் காலத்தில் அவிஞ்சிரும். அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி அசிஸ்டன்ஸை ஒரு சூப்பர்வைசரோட சேர்த்து ட்ரெயினில் அனுப்பிச்சி விடுவாங்க. அந்த ஸ்பாட்டில் நீங்கள் அதை சரி பண்ணணும். சரி பண்ண முடியலன்னா அடுத்த ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அங்கே இருக்கிற ஆட்களை தேர்த்தி அதை சரி பண்ண ட்ரை பண்ணணும். அவ்வளோதான். ரைட்டா? ஸோ இதுதான் அசிஸ்டன்ட் ட்ரெயின் லைட்டிங் அண்ட் ஏசி, எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களோட பேசிக்கான ஒர்க் நேச்சர். இதில் 2மே இருக்கலாம். நீங்கள் ஒர்க் ஷாப்பில் உட்காந்து வேலை பார்க்குற மாதிரியும் வேலை இருக்கலாம், ஃபீல்டில் ட்ரெயினில் அலையிற மாதிரியும் உங்களுக்கு வேலை கொடுக்கப்படலாம். அது நீங்கள் போஸ்ட் ஆகிற இடத்த பொறுத்தது, அந்த ஆஃபீஸை பொறுத்தது. நீங்கள் ஃபீல்டெலாம் அலையிறீங்கன்னா கொஞ்சம் ஃபிசிக்கலி அது டிமாண்டிங் தான். ஏன்னா நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் ஃபிசிக்கலி டிமாண்டிங் தான். அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட்டா? தென் அசிஸ்டன்ட் பிவே, இது வந்து இந்த ட்ராக் மெயின்டனர்னு சொன்னேன் இல்லையா, ட்ராக் மெயின்டனரு, பாயிண்ட்ஸ் மேனு, அந்த மாதிரி தான் வரும் இது. அவ்வளோதான். ரைட்டா? அதே தான் இது. ட்ராக் மெயின்டனர் அசிஸ்டன்ட் பிவேவும் ஒன்று தான், மோரார்லெஸ் ஒன்று தான். ரைட்டா? நீங்கள் வந்து ரயில், ஸ்லீப்பர், ஃபாஸ்டிங் அதெல்லாம் செக் பண்ணணும், அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். இப்போ ட்ராக் மெயின்டனர் என்ன பண்ணுவார்னா, இப்போ நான் டிஃபரன்ஸ் வந்து பேசிக்காக சொல்கிறேன். இப்போ ட்ராக் மெயின்டனர் வந்து ட்ராக்ல இந்த கிலோமீட்டரில் பிரச்சனையை இன்ஃபார்ம் பண்ணிடுவார். இப்போ அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு டீம் போகும் இல்லையா, அந்த டீமில் இந்த அசிஸ்டன்ட் பிவே இருப்பாங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு ஸ்லீப்பர் வந்து ட்ரெயினுக்கு இப்போ இதுதான் ரயில் அப்படின்னா அதுக்கு நடுவில் ஸ்லீப்பர் கட்ட இருக்கும். இதில் ஏதோ பிரச்சனை, அந்த ஸ்லீப்பர் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா
அதை இன்ஃபார்ம் பண்றதுக்கு இங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க, நீங்க உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவீங்க. அப்ப டிபார்ட்மெண்ட்ல தான் சரி பண்ண ஆள் போவாங்க இல்லையா, அதுதான் அசிஸ்டன்ட் பிஏ. அவ்வளவுதான். அதை போய் சரி பண்ணிட்டு எல்லாத்தையும் செட்டப் பண்ணி கொடுத்துட்டு திரும்ப நீங்க ஆஃபீஸுக்கு வந்துடணும். இதுவும் ஃபீல்டு ஒர்க் தான், ரைட்? இதுவும் பிசிக்கலி ட்ரெயினான ஒர்க் தான். ஓகேவா? இது ரிப்பீட்டடா நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒர்க் நேச்சர் வந்து இந்த ட்ராக் மெயின்றது மாதிரியே தான் இருக்கும். ஓகே, அடுத்து அசிஸ்டன்ட் ட்ராக் மெஷின். ட்ராக் மெஷின் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் மெஷின். அது ரயில்வே ட்ராக்ஸ்லேயே போகும். நீங்கள் ஒரு சில ஸ்டேஷன்ஸில் பார்த்துருக்கலாம், நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. இந்த ட்ராக் மெஷினோட வேலை என்னன்னா, ட்ராக்கோட அலைன்மெண்ட் எல்லாம் ப்ராப்பராக இருக்கா, அல்லது ஏதாவது ஒரு இடத்துல ட்ராக்ல ஒரு ரயிலை மாற்றணும், ரிமூவ் பண்ணிட்டு புது ரயில் வைக்கணும்னா இந்த ட்ராக் மெஷின் எடுத்துகிட்டு போவாங்க. நீங்கள் இந்த ட்ராக் மெஷின்லேயே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ட்ராக் மெஷினோடயே நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த மெஷின் கரெக்டாக இருக்கா, மெஷினோட ஃபங்க்ஷன் எல்லாம் ப்ராப்பராக இருக்கா, மெஷினில் எதுவும் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறது, அதை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகளை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இன்கேஸ் இப்போ ட்ராக் மெஷினை நீங்கள் மதுரையில் வந்து நிற்கிது, ராம்நாடில் ட்ராக் ரயில் தான் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மதுரையிலேருந்து ராம்நாடுக்கு அந்த ட்ராக் மெஷின்லேயே போயிட்டு அங்கே இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் அந்த மெஷின்ல இருந்து சால்வ் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் வரணும். இல்லைன்னா அங்கேயே ஹால்ட் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? நீங்கள் மெஷினோடையே அந்த ட்ராக் மெஷினோடையே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே ஃபிசிக்கலி டிமாண்டிங் ஒர்க், ஃபீல்டு ஒர்க் தான். இது வந்து நீங்கள் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் கீழே வருவீங்க. ட்ராக் மெஷின் டிவிஷன் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் கீழே தான் வருவீங்க. இன்ஜினியரிங்னா சிவில் இன்ஜினியரிங். ஓகே, இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் கீழே வருவீங்க. இதுவும் ஒன் ஆஃப் தி ஜாப். அடுத்து அசிஸ்டன்ட் டிஆர்டி. டிஆர்டி அப்படின்னா ட்ராக்ஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ராக்ஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா, ட்ராக்ஷன்னா இப்போ ட்ரெயின் வந்து இப்போ எலக்ட்ரிக்கல் ட்ரெயினாக மாறிடுச்சு இல்லையா, நீங்கள் ஸ்டேஷனில் அல்லது ஃபீல்டெலாம் பார்த்துருக்கலாம். ஒரு மேலே ஒரு எலக்ட்ரிக்கல் லைன் போகும், பார்த்துருப்பீங்களா? இன்ஜின்ல இருந்து ஒரு ஆம் போய் அதில் டச் ஆகி தான் அந்த எலக்ட்ரிக்கல் சப்ளை கிடச்சி இன்ஜின் மூவ் ஆகும். அந்த ஓஹெச்இ, அதை வந்து ஓஹெச்இன்னு சொல்லுவாங்க, ஓவர் ஹெட் எலக்ட்ரிக்கல் சப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க, ஓவர் ஹெட் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட். அந்த ஓஹெச்இ எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுறது இந்த அசிஸ்டன்ட் டிஆர்டியோட பொறுப்பு. இதுவும் ஃபீல்டு ஒர்க் தான். இப்போ ட்ரெயின் வந்து ப்ராப்பராக மூவ் ஆகணும்னா அந்த ஓஹெச்இல இருந்து எலக்ட்ரிக்கல் சப்ளை வந்துகிட்டே இருக்கணும். இப்போ இதில் ரெண்டு இருக்கு. ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறது, நியூவாக கிரியேட் பண்ணுறது. ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே எலக்ட்ரிக்கல் ட்ரெயினாக மாற்றிட்டு இருக்காங்க. டீசல் லோக்கோ எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டு எலக்ட்ரிக்கல் லோக்கோவாக மாற்றிட்டு இருக்காங்க. இப்போ அப்படி இருக்கும்போது நியூவாக எங்கேயாவது எலக்ட்ரிக்கல் லைன் கொண்டு போகிறாங்கன்னா அங்கே போய் ஃபீல்டில் இருந்து அந்த எலக்ட்ரிக்கல் லைன் எல்லாத்தையும் செட்டப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆல்ரெடி இருக்குன்னா அந்த மெயின்டெனன்ஸுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் டிஆர்டி டிபார்ட்மெண்ட் கீழே வருவீங்க. எலக்ட்ரிக்கல் ரெண்டு டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஒன்று ஜென்ரல், இன்னொன்று வந்து டிஆர்டி. இது ரெண்டுல நீங்கள் கீழே வருவீங்க. இதுவும் ஃபீல்டு ஒர்க் தான். நீங்கள் ஃபீல்டுக்கு போய் ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் ப்ரிஃபரன்ஸை செட் பண்ணிக்கணும். ரைட்டா? இப்போ இது எல்லாத்தோட ப்ரிஃபரன்ஸஸையும் நான் சொல்லிட்டேன். ரைட்? எல்லாத்துலேயுமே நான் காமனாக சொன்ன பாயிண்ட் என்னன்னா, ஃபீல்டு ஒர்க்கு, அதே மாதிரி ஷிஃப்ட் பேஸ்டு ஒர்க்கு, எல்லாமே மோஸ்ட்லி ஃபிசிக்கலி டிமாண்டிங் தான். இது மூணுமே எல்லா வேலைக்குமே காமன். ரைட்? இப்போ நீங்க இதை பேஸ் பண்ணி கொடுங்க, உங்களோட விருப்பம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீங்க என்ன பேசிஸ், என்ன ஜாப் ரோல், என்ன ப்ரொஃபைல் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இதை பேஸ் பண்ணி நீங்க ப்ரிஃபரன்ஸஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்னதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்க ஃபீமேல் கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து எஸ்என்டி சூஸ் பண்ணுங்க, சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் சூஸ் பண்ணுங்க. எலக்ட்ரிக்கல் சூஸ் பண்ணுங்க, எலக்ட்ரிக்கல் டிஎல் அண்ட் ஏசி சூஸ் பண்ணுங்க. ஒர்க் ஷாப்ல ஏதாவது கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. இன்னும் போச்சுன்னா மெக்கானிக்கல் சூஸ் பண்ணுங்க, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுங்க. ஒர்க் ஷாப்லேயே இருந்துடலாம். ரைட்டா? இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே டிவிஷன்ஸ்லயும் இருக்கும். அந்த டிவிஷன்ஸ்ல அவங்களுக்கு அசிஸ்டன்ட் தேவைப்பட்டா உங்களை தூக்கி அங்கே வச்சுப்பாங்க. அவ்வளோதான். ரைட்? உங்களுக்கு அது சேஃப்டி. ரைட்? மேக்ஸிமம் ஃபீல்டுக்கு ஃபீமேல் கேண்டிடேட்டை விட மாட்டாங்க, ஏன்னா அது ரிஸ்க்குன்னு அவங்களுக்கே தெரியும். ரைட்? இன்கேஸ் ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்னா எஸ்கேப் ஆகிறது கஷ்டம் அப்படின்றது தெரியும். அதனால ஃபீல்டுக்கு கண்டிப்பாக ஃபீமேல்ஸை விட மாட்டாங்க. இருந்தாலும் நீங்கள் இந்த ஆர்டரில் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் டிவிஷன்லேயே அல்லது டிவிஷனை ஒட்னாப்லேயே வேலை கிடைச்சிடும். ஓகேவா? ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா. மேல் கேண்டிடேட் வந்து எங்கே வேணா எப்படி வேணா போஸ்ட் ஆகலாம், அதில் மாற்றமே கிடையாது. அதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ரைட்? இப்போ இதுல நான் உங்கள்ட்ட இன்னும் சொல்லணும்னு நினைச்ச விஷயங்கள் ஒரு சிலது இருக்கு. அது என்னன்னா, நீங்க யாரோட கண்ட்ரோல்ல வருவீங்க அப்படிங்கிறத நான் சொல்லணும் உங்கள்கிட்ட. என்ன அப்படின்னா, இப்போ நீங்க வந்து குரூப் டில போஸ்ட் ஆகுறீங்க இல்லையா, நீங்க வந்து கிரேட் 4ல போஸ்ட் ஆவீங்க. ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷனை சொல்லிடுறேன். கிரேட் 4ல போஸ்ட் ஆவீங்க. இதுல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிரேட் 3, கிரேடு 2, கிரேடு 1 வரைக்கும் நீங்க ப்ரொமோட் ஆவீங்க ஃபர்ஸ்ட். ரைட்டா?
கிரேட் 1 ப்ரொமோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டெக்னீஷியனே ஆவீங்க. அசிஸ்டன்ட், கிரேட் 4, கிரேட் 3, கிரேட் 2, கிரேட் 1, அதுக்கப்புறம் டெக்னீஷியன். டெக்னீஷியனில் இதே மாதிரி கிரேட்ஸ் இருக்கும். குரூப் டியிலேருந்து டெக்னீஷியன், டெக்னீஷியன்லேருந்து ஜூனியர் இன்ஜினியர், ஜூனியர் இன்ஜினியர்லேருந்து சீனியர் செக்ஷன் இன்ஜினியர், எஸ்எஸ்இ, சீனியர் செக்ஷன் இன்ஜினியர். ஒருவேளை உங்களுக்கு ஏஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் இதிலிருந்து ஏடிஇஎன் ஆகலாம், அசிஸ்டன்ட் டிவிஷனல் இன்ஜினியர் ஆகலாம். ஒருவேளை ஏஜ் இருந்துச்சுன்னா. இல்லை இன்னும் எனக்கு ஏஜ் இருக்கு, நான் ரொம்ப எங்களே போயிட்டேன் அப்படின்னா நீங்கள் இதிலிருந்து டிஇஎன் ஆகலாம், டிவிஷனல் இன்ஜினியர் ஆகலாம். ஓகே, இது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே பொறுத்தது. இது வந்து இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல நான் சொல்கிறேன். உங்களோட ப்ரொமோஷன் எப்படி இருக்குன்னா, குரூப் டியில் கிரேட் 4, கிரேட் 3 வரும், கிரேட் 1 வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் டெக்னீஷியன், டெக்னீஷியன்லேருந்து ஜேஇ, ஜேஇலேருந்து எஸ்எஸ்சி, எஸ்எஸ்சியிலேருந்து ஏடிஇஎன், ஏடிஇஎன்லேருந்து டிஇஎன். ஓகேவா? இது இன்ஜினியரிங்கில். ஒருவேளை நீங்கள் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்தீங்கன்னா இதே மாதிரி டெக்னீஷியன் வரைக்கும் சேமாக இருக்கும், ஜேஇ வரைக்கும் சேமாக இருக்கும், எஸ்எஸ்சியுமே சேம் தான். எஸ்எஸ்சி எலக்ட்ரிக்கல், ஏடிஇஇன்னு வரும், டிவிஷனல் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், டிஇ ஆகலாம். இதே இது நீங்கள் சிக்னலில் இருந்தீங்கன்னா ஏடிஇஎஸ்டி, எஸ்டிஇ, டிவிஷனல் எஸ்என்டி இன்ஜினியர், டிஎஸ்டி. இந்த மாதிரி போஸ்ட் வரைக்கும் நீங்கள் போகலாம். ஓகேவா? நீங்கள் டைரக்டாக அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் எஸ்எஸ்சியோட கண்ட்ரோலில் தான் இருப்பீங்க. சீனியர் செக்ஷன் இன்ஜினியர் தான் உங்களோட சூப்பர்வைசர், இவர் தான் உங்களோட கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி. ஓகேவா? நீங்கள் லீவ் எடுக்கிறதுலேருந்து உங்களோட ஜாப் அசைன் பண்ணுறது வரைக்கும் எல்லாமே எஸ்எஸ்சியோட கையில் தான் இருக்குது. ஓகேவா? எஸ்எஸ்சி அவர் தான் உங்களோட மொத்த அத்தாரிட்டியுமே. ரைட்டா? உங்களோட ப்ரொமோஷன்லேருந்து, உங்களோட லீவ்லேருந்து, பேசிக் கம்யூனிட்டிஸ்லேருந்து ஹை எண்டு வரைக்கும் எல்லாமே செய்யக்கூடியவர் வந்து எஸ்எஸ்சி தான். ரைட்? எஸ்எஸ்சி நினைச்சாருன்னா என்ன வேணால் செய்ய முடியும், ரெண்டு எக்ஸ்ட்ரீமெண்ட்டுமே. ஸோ எஸ்எஸ்சியோட கண்ட்ரோலில் தான் இருப்பீங்க. ஸோ வேகமாக நீங்கள் ப்ரொமோட் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் ப்ரொமோட் ஆகிறதுக்கு டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸை நீங்கள் கிளியர் பண்ண ப்ரொமோட் ஆகிட்டே இருப்பீங்க. ஓகேவா? ரைட். இன்னொரு மேஜர் டவுட் நிறைய பேர் கேட்டது என்னன்னா, நான் இப்போ குரூப் டியில் போஸ்ட் ஆகிட்டு ஜூனியர் கிளர்க்காவோ அல்லது சீனியர் கிளர்க்கு, இப்போ நான் இருக்கிற போஸ்டிங்கான ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட்டு, இதுக்கெல்லாம் வர முடியுமா அப்படின்னு ஒரு சில பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து 99% இம்பாசிபிள், வர முடியாது. ரைட்? எப்போ வரலாம்? தேர் இஸ் அ பாசிபிலிட்டி. எப்போ வரலாம்னா, நீங்கள் குரூப் டியில் இப்போ ஜாயின் பண்ணிட்டீங்க. ரைட்? இப்போ எக்ஸாம்பிள் குரூப் டியில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் டெக்னீஷியன் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க. இப்போ டெக்னீஷியன் ஆகும்போது உங்களுக்கு ஒரு மெடிக்கல் எக்ஸாம் நடக்கும். நீங்கள் மெடிக்கலி ஃபிட்டாக இருக்கீங்களா, அதாவது நீங்கள் குரூப் டியில் சேரும்போது இருந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் உங்களுக்கு இப்போவும் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அப்படி நடக்கும்போது ஒருவேளை நீங்கள் அன்ஃபிட் ஆகிட்டா, ஃபிட்டாக இல்லை அன்ஃபிட் ஆகிட்டீங்கன்னா, யூ மே கெட் போஸ்டட் அஸ் சேம் ரேங்க்ல. இப்போ நீங்கள் வந்து இங்கே என்ன ரேங்க்ல இருந்தீங்களா, இங்கே ஒரு ரேங்க்ல இருப்பீங்களே, இதுக்கு ஈக்குவலண்டான நான் டெக்னிக்கல் போஸ்ட் வந்து உங்களுக்கு அலாட் ஆகலாம். எப்போ? நீங்கள் வேலைக்கு சேர்ந்து அன்ஃபிட் ஆனால் மட்டும், மற்றபடி நீங்கள் மாற முடியாது, அது இம்பாசிபிள். ரைட்டா? நீங்கள் வந்து ஒருவேளை அன்ஃபிட் ஆகிட்டீங்கன்னா அதுக்கு ஈக்குவலான போஸ்டிங் வந்து நான் டெக்னிக்கலில் கிடைக்கும். எங்கே கிடைக்கும்? நான் டெக்னிக்கலில். இப்போ நீங்கள் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸில் போஸ்ட் ஆகிறது இன்னமும் கஷ்டம். ஏன்னா அது வந்து நீங்கள் வேலை ரொம்ப தெரிஞ்சுட்டு வேலை பார்க்குற இடம் வந்து அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸ். அதனால அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸ்க்குள்ள வரது ரொம்ப கஷ்டம். மற்றபடி நீங்கள் ஜூனியர் கிளர்க், சீனியர் கிளர்க்கா என்ன டிபார்ட்மெண்ட்டில் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நீங்கள் ஒரு வேலை இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேவா? இப்போ இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, ஒன்ஃபிட் ஆகிட்டிங்கன்னா டிவிஷனில் அதே இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டோட ஆஃபீஸ் இருக்கும். அங்கே தான் இந்த டிஎன், சீனியர் டிஎன்லாம் இருப்பாங்க. அங்கே நீங்கள் கிளர்க்காவோ போஸ்ட் ஆகலாம். அல்லது ஆஃபீஸ் சூப்பர்டென்ட், சீஃப் ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆஃபீஸ் சூப்பர்டென்ட். ஒருவேளை நீங்கள் அங்கே கிரேட் ஹையாக இருந்தீங்கன்னா ஆஃபீஸ் சூப்பர்டென்ட்டாக போஸ்ட் ஆகலாம். ரைட்? இல்லை நான் இப்போ வந்து எஸ்எஸ்சி ஆகிட்டேன், நான் வந்து எஸ்எஸ்சி வரைக்கே போயிட்டேன், ஆனால் அங்கே போய் அதுக்கப்புறம் என்னால் ஒர்க் பண்ண முடியல, அன்ஃபிட் ஆகிட்டேன்னா இதே எஸ்எஸ்சியை டிவிஷனில் கொடுப்பாங்க. டிவிஷனில் எஸ்எஸ்சி டிராயிங்கு, எஸ்எஸ்சி பிளானிங்கு அப்படின்னு கொடுத்து உங்களை அங்கே உட்கார சொல்லுவாங்க ஈக்குவல் கேடரில். இந்த மாதிரி நீங்கள் நடக்கலாம். ஆனால் டேரெக்டாக இந்த மாதிரி கிளர்க்குக்கு இந்த நான் டெக்னிக்கலுக்கு வர்றது வந்து கஷ்டம், இட்ஸ் டிஃபிகல்ட். ஓகே, அதான் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இது ஓவராலாக எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் சொல்லியிருக்கேன். இதில் வந்து சில மாற்றங்கள் இருக்கலாம், அது ஃபீல்டில் இருக்கிற ஆளை பொறுத்து மாறும். ஓகேவா? ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு இன்கேஸ் இது போக வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னொன்று நான் சொல்லணும்னு நினச்சது என்னன்னா, ஆர்ஆர்பி குரூப் டிக்கு கிராஷ் கோர்ஸ், ரைட், நான் லான்ச் பண்ணி போய்கிட்டு இருக்கிறது. கிராஷ் கோர்ஸ் அப்படின்னா கம்ப்ளீட்டாக
ஆப்டி, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், இது மூணுமே சேர்த்து கம்ப்ளீட் கிராஷ் கோர்ஸ் நடந்துட்டு இருக்கு. விருப்பம் உள்ளவர்கள் ஜாயின் பண்ணலாம். ஃபீஸ் வந்து 1000 rupees மட்டும்தான். ஜிஎஸ்னா சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரபி எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக்கும் சேர்த்து 1000 ரூபா ஃபீஸு. ஆப்டி, ரீசனிங், ஜிஎஸ் மூணுமே ரெக்கார்டட் அண்ட் லைவ் கிளாஸஸ் இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும், டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.